பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இந்த 53ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்து எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த வசனம்தான், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் தன்னுடைய பாடுகள் நீங்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாடுகளை சகிக்க வந்தார். பாடுகளை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அவர் நமக்கு வரக்கூடிய வேதனைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளையும் அவர் தன்மேல் விழப்பண்ணினார். ஆமென். பிதாவின் சித்தம் அது. அந்த பிதாவின் சித்தம் அவர் கையினால் அவருக்கு அது வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்ன? அவர் பாடுகள் பட வேண்டும். அந்த சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவின் சித்தம், தேவன் நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அழைக்கும் போது, அந்த பவுலை குறித்து தம்முடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார், அவன் என் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது பவுலை குறித்து தேவனுடைய சித்தம் என்னென்னா, பவுல் தேவனுக்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லிதான் பவுலு குறித்த தேவ திட்டம், தேவ சித்தம். அதுபோல் இந்த பவுல் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் பாடுகள் படுகிறார், பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உபத்திரப்படுதலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆமென், நான் பாடுகளில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு கொடுத்த எல்லா பாடுகளையும் சந்தோஷமாய் அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாடுபடுகிறது தேவ சித்தமானால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அநேகர் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை தேவ சித்தமாக இருந்தால் அந்த பாடுகள் மத்தியிலையும் நம்மை ஆண்டவர் பரவசமாக வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலையும் நம்மை அற்புதமாக, ஆச்சரியமாக வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் பாடுகள் படுகிறது தேவ சித்தமாக இருக்குமானால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுல் ஏற்றுக்கொண்டது போல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாடுகளுக்கு பின்பதாக ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம், பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த பாடுகள் மத்தியில் தேவன் உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாய் வழி நடத்தி அநேகருக்கு உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அகபு என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த அகபு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்கே உங்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த அகபு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். ஆனால் பவுல் பாருங்கள், பவுலுக்கு தெரியும் தேவ சித்தம் என்ன, நான் பாடுபட வேண்டும், நான் அடிக்கப்பட வேண்டும், கல்லெறியப்பட வேண்டும். இதுதான் பவுலுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு, தேவ சித்தம். அதனால் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்காமல் அவர் சொல்கிறாரு, நான் எருசலேமில் இயேசுவின் நாமத்திற்கு கட்டப்பட மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ சித்தத்தை இந்த பவுல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுபோல் அந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் தேவ சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பாடுபட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், என்ன செய்ய போகிறோன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் பாடுபடுவது தேவ சித்தமாக இருக்குமானால் இந்த பாடுகள் மத்தியிலையும் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த பாடுகள் மத்தியிலையும்
உங்கள் சமாதானத்தை கொடுப்பார். இந்த பாடுகள் மத்தியிலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். ஆமென். ஒருபோதும் இந்த பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த பாடுகள் மத்தியில் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுக்கு வந்த பாடுகள், அந்த யோபு பாடுபட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், வே அவன் அவன் வேதனைப்பட வேண்டும், வியாதிவாய்ப்பட வேண்டும். இதெல்லாம் தேவ திட்டம். ஆனாலும் அந்த யோபு அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டபடினால் இழந்து போன எல்லாவற்றையும் அந்த யோபு திரும்ப 2 மடங்கு பெறுகிறான். அதனால யோபு சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை பாடுகளும் சோதனைகளும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் உருவாக்குவதற்காக, நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஆக்குவதற்காகவே தேவன் பாடுகளையும் சோதனையும் அனுமதிக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாய் கர்த்தர் கொடுக்கிற தேவ சித்தத்தின்படி தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிப்போம். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.